கேட்டோம். ஆண்டவரோடு எருசலேமிலே ஊழியம் செய்த 12 சீடர்களிலே ஒருவன் ஆண்டவரை காட்டிக் கொடுத்து அவன் விலகி போனான். மற்றவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய அற்புதங்களும் ஆண்டவருடைய அடையாளங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளும் இதோடு நின்று போயிட்டு ஃபுல் ஸ்டாப். இனிமேல் இயேசு என்ற பெயருக்கு வேலை இல்லை, வழியும் இல்லை, ஏனென்றால் அவர் மரித்து போனார் என்ற சூழலோடு கூட 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் கிராமத்துக்கு அவள் திரும்ப போனார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன? ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கை இழந்து போனாங்க. இயேசு நம்முடன் இல்லை என்ற ஒரு விட்டு வந்த ஊருக்கு நாம் போயிடலாம். ஆண்டவரோடு இல்லாம நாம் சொந்த பணிக்காக என்னுடைய ஊரில் நம்முடைய பெற்றோரோட உறவினரோட கூட கலந்து போயிடலாம் என்று சொல்லி போன 2 சீடர்களை குறித்து தான் இங்கே நாம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அப்படி போனவர்களுக்கு அவர் எதிர்பட்டு அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து அவர் போனார். இதெல்லாம் நான் போன வாரங்களிலே உங்களோடு கூட நான் பேசினேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அதற்கும் நான் உங்களுக்கு விளக்கினேன். ஏன் அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ இயேசு கிறிஸ்து வேறு மாதிரி இருந்தார்னா, ஆமாம், வேறு மாதிரி அவருடைய உருவம் மறுரூபமாக்கப்பட்டு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது போலவே அவர் மாறி இருக்க வேண்டும். அதனாலே தான் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்பதை குறித்து நான் சொன்னேன். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை நான் வலியுறுத்தினேன். நீங்கள் துக்க முகமுள்ளவனாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்ன என்று மிகவும் கரிசனையோடு கூட விசாரிக்கிற ஆண்டவரை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்படியே நான் சொன்னேன், நம்மளையும் ஆண்டவர் மிகவும் கரிசனையோடு கூட அவர் விசாரிக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடும். நம்ம தூரம் போனாலும் அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் வருகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் கோச்சிக்கவே இல்லை, என் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்களே அப்படி நினைக்கவே இல்லை. இல்லை, என் பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல, நான் அவர்களோடு கூட போவேன், அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொன்னான். இப்படி அவர்களோடு கூட இணைந்து போகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். 25ஆம் வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நிறைய வசனம் எழுதினேன். இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் எடுத்ததுனால நான் எல்லா வசனங்களும் சொல்ல முடியாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பைபிள் நீங்கள் நோட் பண்ணோன்னா இடத்துல கேளுங்க, அல்லது இப்பொழுது நோட் பண்ண கூட நோக்கலாம். சகரியா 12:10, சங்கீதம் 16:8 சங்கீதம் 22, அதோடு கூட யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை, ஏசாயா 53:12, யோபு 19:25-6, பாடிலி ரிசரக்ஷன் பற்றிய தானியல் 12:2, இன்று பல கருத்துகள் இயேசுவை குறித்தும்
அவர் மரித்து உயிர்த்து எழுவார் என்ற ஒரு தீர்க்க தரிசனங்களையும் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து அவர் சீடரோடு கூட அவர் பேசினார். அதுல ஆழமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், யோபு சொன்னதுதான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே அவர் நிற்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்படி வேத வாக்கியங்கள் எல்லாவற்றும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை விவரத்தை காண்பித்தார். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஏசாயா 53 ரொம்ப தெளிவா அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 52 அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவர் அப்படி போகிறதை போல அவர்களுக்கு காண்பித்தார். இந்த ஸ்கிரிப்சர், இந்த வேதாகமம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து மீண்டும் 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 தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வலியுறுத்தி காண்பித்தார். சரி, இப்போ நமக்கு என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, எத்தனை பேர் நம்மளில திரும்ப ஒரு விஷயம், எத்தனை பேர் நம்மில இந்த வேதாகமத்தை நேசிக்கிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், வேதாகமத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். திரும்ப நம்ம டெடிகேஷன் பண்ண வேண்டிய சூழல் வந்துவிட்டு இருக்கிற வேதாகமம் மிக 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 முக்கியமானது என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்த அந்த முக்கியத்துவத்தை இந்த கால வேளையில நம்முடைய இருதயங்களிலும் கூட நாம் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்ற, நீங்க வேதாகமத்தை நம்பலனா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க நம்பலனா, நீங்க புத்தி இல்லாதவர்கள், ஆங்கிலத்தில் மதிகேடர், அறிவில்லாதவர்கள். நான் என்னுடைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், இவைகளை நீங்கள் அந்நிய காரியமாக நினைக்க வேண்டாம். நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை சேர்ந்து சொல்லுவான். நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை மறந்து போவேன். சரி, எத்தனை பேர் தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம்? என்னங்க ஆகும் அப்படின்னு சொன்னா, வேதத்தை வாசிக்கிறவங்க எப்படின்னா, அவர்கள் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு சென்டென்ஸ்களையும், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் வாசிக்கிற பொழுது, நேசிக்கிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, உங்களுக்கே தெரியாம, கண்ணுக்கு தெரியாம, நான் நிறைய வேளையில சொல்லுகிற ஒரு காரியம், நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி, நம்முடைய ஜீவனிலே ஒரு பலன், ஆயுசு நாட்களிலே கூடுதலான வளர்ச்சி, கூடுதலான ஒரு காரியம், கூடுதலான ஆயுசு நாட்களை அவர் நமக்காக கொடுக்கிறார். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் நம்முடைய நினைவுக்கு மேலாக, நம்முடைய விருப்பத்திற்கு மேலாக அதிகரிக்கிறத உங்களாலே உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரங்களிலே அது அதிகரித்துக் கொண்டே வருகிறத உங்களாலே புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? வேதத்தில் இருக்கிற மகத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதங்களாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இதை நீங்க அந்நிய காரியமாக தயவு செய்து மாத்திரம் எண்ணி விடாது இருங்கள்.
வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை அலாதி. பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் நாம் இந்த கால வேளையில உறுதியாய் அறுதியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்ல முடியும், நான் தினந்தோறும் வேதத்தை நான் வாசிக்கிறேன், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறேன். நாம் நிறைய ஜெபம் பண்றோம், ஆனா தேவனை அவர் பேசுகிறதை கேட்கிறதற்கு நம்முடைய செவிகளை நாம் அடைத்து வைத்திருக்கிறோம். எப்படியா பேசுவாரு? வேதத்தின் வழியாகத்தான் நம்மோடு கூட அவர் பேசுவார். நிறைய பேர், நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய புத்தகங்கள் வழியாக நான் படித்திருக்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களோ, வேதத்தினுடைய காரியங்களுக்காக செலவு செய்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களும் பலனும் ஐஸ்வர்யங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்களை வந்து சேரும் என்பதை ஒரு காலம் நீங்கள் மறந்து விடாதீங்க. வேதத்தை நீங்க சுமந்தா கர்த்தர் உங்களை சுமப்ப. வேதத்தை நீங்க வாசித்து கடந்து போனா கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்தும். அதான் சொல்ல, கார் இருளிலே பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நம்முடைய வேதம். இது அனுதினமும் நம்ம வாசிக்கிற பொழுது உள்ளுக்குள்ளே வருகிற மாற்றங்கள், குடும்பத்திலே வருகிற மாற்றங்கள், நம்முடைய வியாபாரத்திலே வருகிற மாற்றங்கள், வேலையிலே வருகிற மாற்றங்கள், உயர்வுகள், அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. என்ன சொல்றாங்க பாருங்க, கொழுந்து விட்டு எரிந்ததாம். 32ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து எரியவில்லையா? எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய இருதயமோ நம்முடைய இருதயமோ கொழுந்து விட்டு எரிகிற அளவுக்கு நம்முடைய வேத வாசிப்பு, வேத வாக்கியத்தின் அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டாம். ஒரு கிறிஸ்தவனுக்கோ முக்கியமான 2, அது ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. 2 கண்களை போன்ற ஜெபமும் வேத வாசிப்பும் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவர் நடுவே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்வார். கலங்கி பயந்து அவர்கள் இருந்த பொழுது அவர்களை பார்த்து சொல்வார், உங்கள் இருதயம் சந்தேகங்களாலே எழும்புகிறது என்ன என்று அவர் கேட்பார். என்னை தொட்டு பாருங்க என்று சொல்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில ஒரு பொருத்தனையோடு கூட இங்கிருந்து நாம் போவோம். ஆண்டவரே, நான் வேதத்தை இனிமேல் என் கைகளில் விட்டு என் மனதை விட்டு நான் பிரிக்க மாட்டேன். இதுக்கு மேலே வருகிற ஆசீர்வாதங்களை நான் எழுதி வைக்கிறேன். எப்படி அது மிகையாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல போகிறேன். இப்படி ஒரு பொருத்தனையோடு கூட இந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட்டு போவோம். அப்போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாக அது இருக்கும். ஏனென்றால் வேதம் வெளியேறப்பட்டதும் பேதையை ஞானி ஆக்குறதுமாக இருக்கிறது. நம்மை உயர்த்துகிறது அவருடைய வேதம் தான். நம்மளை உயிரோடு வைக்கிறது அவருடைய வேதம். நம்மளை உயிரோடு காக்கிறது அவருடைய வேதம்.
நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதும் அவருடைய வேதம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்து போவேன். அதனால நீ வேதத்தை நீங்க நேசித்தா, மறக்காமல் இருந்தா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவர் உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாகவே அவர் மறக்க மாட்டார். அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொன்றாக நாம் பிடித்துக்கொண்டு நாம் வாழ இந்த வேதம் நமக்கு மிகவும் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. முடிவில் நான் ஒன்று சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த ஹோல் உயிர்த்தெழுந்த நிகழ்வில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 3 ஆசீர்வாதம். ஒன்று, எதையோ குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். இப்படி ஆகிவிடுமோ, வியாதியோ, பலவீனமோ, சோர்வோ, வியாபாரமோ, எதையோ குறித்து ஆண்டவர் ஆவியானவர் விளக்கிறத நான் சொல்றேன். நீ எதையோ குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய். பயம் என்னவென்று உனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். அந்த பயத்தை ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலமுள்ள ஆவியை நான் கொடுக்கிறேன். பயமுள்ள ஆவியை நான் உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறேன். பயப்படாதே. ஒன்று. இரண்டாவது, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விதத்துல இந்த காலை வேளையிலே நீங்கள் துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள். துக்க முகமுள்ளவா இருக்கிறீர்கள். என்னவோ அது குழந்தை இல்லையோ, அல்லது திருமணமாகவில்லையோ, வேலையோ, அல்லது வேலையில் உயர்வோ, வியாபாரமோ, வீட்டில் உள்ள காரியங்களோ, பிள்ளைகளுடைய காரியங்களோ, திருமண காரியமோ, அல்லது திருமண உறவிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவைகள் மத்தியிலே மிகவும் துக்கமாக நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கங்களை, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் சொல்றார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது, சந்தேகத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவா பார்க்கிறார். ஆண்டவரே, இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இந்த புதிய மாதம், இந்த புதிய கல்வி ஆண்டு, எனக்கு இருக்கிற பல தேவைகள், எனக்கு நேரிட போகிற காரியங்கள், ஒருவேளை வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், இது எப்படி ஆகும் என்ற பெரிய சந்தேகம். யாரெல்லாம் இருக்கீங்க எனக்கு தெரியல. இந்த 3 காரியங்களை ஆண்டவர் தெளிவாக என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ஒன்று, பயந்து பயப்படுகிற ஒரு ஆவி. இரண்டாவது, துக்கத்தோடு இருக்கிற முகங்கள். மூன்றாவது, சந்தேகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த 3க்கும் ஆண்டவர் இந்த நாளிலே திருமறையிலிருந்து வாக்குத்தத்தங்களின் வழியாக அவர் நம்மை தரப்போகிறார். ஆமென். விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. நீ பயந்தது போதும். ஆண்டவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். துக்கப்படுறத பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனிமேல் நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டு இராய், நீ துக்கப்பட வேண்டாம். எசேக்கியாவை பார்த்து சொன்னவர், அன்னாளை பார்த்து சொன்னவர், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இனி நீங்கள் துக்க முக உள்ளவர்களாய் நடந்து துரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக நான் யாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். மூன்றாவது, எதை குறித்தும் நீங்க சந்தேகப்படவே படாதீங்க. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இம்மட்டும் என்னை காத்தவர் இனிமேலும் என்னை காட்டுவார்
அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா? எது நிமித்தமாக கண்களை மூடுவோம்? எது நிமித்தமாக பயந்து இந்த காலவெளியில் வந்து அமர்ந்திருக்கீங்க? என்ன துக்கம் உங்கள் இருதயங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது? என்ன சந்தேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வியாதியா? ஆண்டவர் சொன்னார், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். மரண பயமா? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டோட அனுமதி இல்லாமல் மரணம் ஒருபோதும் நம்மை தொடாது. எதிர்காலத்தை குறித்து பயமா, கலக்கமா? ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு குறித்து கலக்கமா? உன் பிள்ளைகளை நீ நேசிப்பதை காட்டிலும் நான் அதிகமாக நேசித்து உன் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன துக்கம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம்? என்ன பயம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம்? என்ன வேதனை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம்? ஆண்டவராலே கூடாத ஆகாத காரியம் உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அவராலே ஆகும் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். இயேசு இந்த நாமத்திற்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம். நாம் நம்புகிற இயேசு இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பெரியவர் என்பதை நான் விசுவாசித்து திரும்ப திரும்ப அறிக்கை எடுக்கிறோம். உம்மாலே எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும். என் இயேசுவால் ஆகாதது ஒன்றும் இல்லை. என் இயேசுவால் ஆகாதது ஒன்றும் இல்லை. என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். உங்க பயத்தை, உங்க துக்கத்தை, உங்க சந்தேகத்தை எம்மாவூர் சீரர்கள் மாற்றினது போலவே அவர் மாற்றி அமைத்து திரும்பும் எருசலேமுக்கு திரும்பும்படி செய்வார். ஏனென்றால் வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்று முதல் ஒரு பொருத்தரப்படுவோம். கையை உயர்த்தி, ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குகளையும் நான் வாசித்து 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 மனப்பாடம் பண்ணி அதை நான் சுதந்திரமாக்கிக் கொள்வேன். நான் வேதத்தை வாசித்து 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 என் ஆயுசு நாட்களை பெருக்கிக் கொள்வேன். நான் வேதத்தை வாசித்து 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 மிகவும் ஐஸ்வர்யவானாக மாறுவேன். நான் வேதத்தை வாசித்து வாசித்து கீழாளாமல் மேலாக மாறுவேன். நான் வேதத்தை வாசித்து வாசித்து ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அப்பா, இந்த பிள்ளைகள் மீது, இந்த வேதத்தின் மீது இருக்கிற தாகத்தை ஒரு விசை ஊற்றும் சுவாமி. வேதம் எங்களுக்கு விளக்கு, வேதம் எங்களுக்கு வாழ்வு, வேதம் எங்களுக்கு வழி, வேதம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்று. வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் அது வெறுமையாகி திரும்ப அவரிடத்தில் போவதில்லை. அவர் செய்த கிரியைகளை அது செய்து முடித்து போகும். ஆண்டவரும் இந்த பிள்ளைகள் எடுத்த பொருத்தனைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
சபையார் யாவரும் அமரவும். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயலாளர்